செம்மையா இருந்துச்சு. தரமான படம். எல்லாரும் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும். செம்மையா இருந்துச்சு. தனுஷ் எப்பவுமே சூப்பரா தான் பண்ணுவார். கேட்கவே தேவை. செம்ம ஆக்டிங். ஆக்ஷன் செம்மையா இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் முடிச்சா இந்த படத்துக்கு வாங்க. செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கு. மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல. சண்டை புடிச்சுன்னு தான் வாங்க. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு படம். தரமான ஆக்டிங். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்ஸுமே வைலன்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா இந்த படத்துக்கு வரலாம். செம்மையாக இருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி அப்படியே இருந்துச்சு. போரே அடிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. படம் ஓவராலாக ஓகே சார், பார்க்கலாம். தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பேசிக் ஸ்டோரி லைன் இருக்குது. லாஸ்ட் டைம்லேருந்து அவர் வந்து வேறு மாதிரி ஒரு ஜானர் எடுத்து இப்போ வந்து கம்பேக் இந்த மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. பட் ஒரு சேவியர் மாதிரி ஒரு ஊரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணிருக்காரு. இந்த ஜெனரலாக நம்ம சாங்ஸு டான்ஸு அவரோட அந்த ஆஸ்பெக்ட் இதில் இல்லை, தனுஷோட டான்ஸுங்கிற மாதிரி. பட் அதர்வைஸ் ரீ ரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சிவா சார் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கலாம் சார். மெசேஜ் என்னென்னா வந்து ஊரை சேவ் பண்ணுறாங்க. லைக் அதே மாதிரி கோயிலில் வரக்கூடாதுன்னு சில இதெல்லாம் ஜனங்கள்லாம் வரக்கூடாதுன்றது இவர் வந்து பிரேக் பண்ணி கோயிலுக்குள்ளே எல்லாரும் வர மாதிரி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷோட அந்த இது பார்க்கலாம் சார். கொஞ்சம் ஆனால் எல்டர்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி தான். பட் இப்போ வர எல்லா படங்களுமே அந்த மாதிரி தான் இருக்குது. எல்டர்ஸ்லாம் கொஞ்சம் மியூசிக்கும் ரொம்ப அதிரடியாக இருக்குது. பட் ஆனால் அந்த படத்துக்கு அது கரெக்டாக இருக்குது. ஜிவி நான் என்ன பண்ணிருக்கேன் கேட்டமில் நல்லா இருந்துச்சு. அது டிப்பிக்காக தனுஷ் படம் தான். லைக் அந்த அசுரன் கர்ணன் மாதிரி டிப்பிக்காக தனுஷ் படம் தான். ஆனால் பிரியங்கா மோகனை பார்த்ததில் சந்தோஷம். வேறு ஒன்றும் இல்லை. பிரியங்கா மோகனை பார்த்தேன், சந்தோஷமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ். தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கமாக அதான் சொன்னேன்ல, அசுரன் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் மூவி தான். நல்லா தான் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் 3 பேர் சேர்றது நல்லா இருந்தது. சிவானா வர்றது, அப்புறம் சந்தீப், அப்புறம் தனுஷ் 3 பேர் சேர்றது நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது கிளைமேக்ஸில். தனுஷோட லைக் ஃபுல்லாகவே லைக் ஹீ ரன் த மூவி. அண்ட் சிவகுமாரோட லைக் அவரோட பிகினிங்கோ எண்டிங்கோ கூட வந்து பக்கம் வந்தது. ஸ்டோரி ஆக்ஷன் நல்லா ஸ்டோரி நல்லா இருக்கு மூவி. ஆக்ஷன் சீன்ஸ் தான் நல்லா இருந்தது. பட் ஆனால் லைக் என்னென்னா டூ மச் கன் ஃபைட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. அது தவிர லைக் இட்ஸ் குட். அதான் சொன்னேன் சார், தனுஷ் வந்து லைக் அவர் ஒரு கம்பேக் மூவி அவருக்கு லிட்டரலாக பக்கம் வந்தது. சூப்பர். லைக் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் பக்கமாக பண்ணியிருக்காங்க. லைக் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் வந்து கரெக்டான டைமில் வந்து வச்சுருக்காரு எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. படம் சூப்பர் சார். லைக் சூப்பர் ஹிட் தான். தனுஷோட அதான் சொன்ன தனுஷோட ஒரு கம்பேக் மூவி தான் அது. கேப்டன்ல நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்டிங் தனுஷ் ஆக்டிங் ஆக்ஷன் நல்லா இருந்தது. பயங்கரமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணே. அவர் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பெரிய அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அதே பேட்ரியாட்டிக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். பட் அதை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் குட், நல்லா இருக்கு. அது சொல்லிட்டேன், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. தனுஷ் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க, அதே தாழ்த்தப்பட்டவங்க அப்புறம் பிரிட்டிஷர்ஸோட ஆதிக்கம் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. காரு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். அதான் ஹிஸ்டாரிக்கல் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது. தனுஷ் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பேசிக்கலி இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி மூவி தான். பட் ஆனால் என்ன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மூவி கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன். விஜய் பிரகாஷ் மியூசிக் அந்த இமான் மியூசிக் மாதிரி தான் இருந்தது. டப்புன்னு அடிச்சு விட்டாங்க.